பிரசவத்துக்கு அப்புறமா உண்டாகக்கூடிய இடுப்பு வலி, இதற்கு என்ன காரணம்? இதற்கான தீர்வு முறைகள் என்ன? அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பிரசவத்துக்கு அப்புறமா உண்டாகக்கூடிய இடுப்பு வலி, ஸோ இது நிறைய பெண்களுக்கு சிசேரியனுக்கு அப்புறமா எனக்கு பேக் பெயின் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லை டெலிவரிக்கு அப்புறமா எனக்கு பேக் பெயின் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன காரணம்? இதற்கான தீர்வு முறைகள் என்ன? அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சாதாரணமாக இந்த கர்ப்ப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வயிற்றுப்பகுதி பெருசாகும். அதே மாதிரி கர்ப்பப்பையும் நல்லாவே விரிவடைய ஆரம்பிக்கும். ஸோ இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளுமே விரிவடைய ஆரம்பிக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வுகளுமே நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய, அதாவது பெண்களோட உடம்புல ரிலாக்ஸின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மூட்டுகள், தசைகள், அதே மாதிரி லிகமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஜவ்வுகள், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சு அதை இலக்கமாக்குறது. ஸோ அதனால தான் நமக்கு இந்த குழந்தை பேரு அப்படிங்கிறது சௌகரியமாக நடக்கிறதுக்காக உடலில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள். ஸோ இந்த ரிலாக்ஸின் ஹார்மோன் அப்படிங்கிறது கர்ப்ப காலத்தில் தொடங்கி உங்களுக்கு டெலிவரி ஆன பிறகு 6 வாரம் வரைக்குமே பெண்களோட உடம்புல இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹார்மோன் சுரப்பு இருக்கும் பொழுது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மூட்டுகள் எல்லாமே லூஸ் ஆகும். இதனால் நமக்கு பேக் பெயின் வரலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம ஒருவேளை ஏதாவது வெயிட் தூக்குறோம், இல்லை குனிஞ்சு நிறைய வேலைகளை செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு பேக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெலிவரிக்கு அப்புறமா குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த பாஸ்சர், நீங்கள் எப்படி உட்காந்து குழந்தைக்கு பால் ஊட்டுறீங்க, இந்த ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நிறைய பெண்கள் முன்னோக்கி குனிஞ்சு பொசிஷன் கரெக்டாக இல்லாமல், இல்லை படுத்துக்கிட்டே பால் ஊட்டுறது, இந்த மாதிரியான ஒரு கரெக்டான பொசிஷனில் இல்லாமல் அவங்க ஃபீட் பண்ணும்போது இதனால் அவங்களுக்கு பேக் பெயின் வரலாம். ஸோ அடுத்ததாக அந்த பாலூட்டக்கூடிய அந்த காலகட்டத்தில் நல்ல தண்ணீர் சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் சரி, நிறைய தண்ணீர் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி கால்சியம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் எடுக்கணும். ஏன்னா பால் குழந்தைக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அதில் கால்சியமும் நீர்ச்சத்தும் அதிகமாக குழந்தைக்கு போகிறதுனால நம்ம உடம்புல கால்சியம் குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி நீர்ச்சத்தும் குறைய ஆரம்பிக்குது. அப்படின்னா எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியம் தான் நமக்கு ரத்தத்தில் மொபிலைஸ் ஆகி வந்துடும். அதனால எலும்புகள் ரொம்ப பலகீனமாக இருக்கும். அதே சமயத்தில் நீர்ச்சத்து குறைவாக இருக்கும்போது தசைகளும் பலகீனமாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நமக்கு பேக் பெயின் வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ கர்ப்ப காலத்துலேயும் சரி, அதே மாதிரி டெலிவரிக்கு அப்புறமாவும் சரி, நம்ம இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் ரொம்ப லூஸ் ஆகும். இதனால பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வீக் ஆகிறதுனால நமக்கு இடுப்பு பகுதியில் ஒரு பலம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும். ஸோ அந்த பலம் இல்லாத தன்மை இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் நமக்கு ஏதாவது வேலைகள் செய்கிறோம், இல்லை வெயிட் ஏதாவது தூக்குறோம், இல்லை தொடர்ச்சியாக இருமலோ தும்மலோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதனால் கூட நமக்கு பேக் பெயின் வரலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப காமனாக பேக் பெயின் வர்றதுக்கான காரணங்கள். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நம்ம நல்ல தண்ணீர் அதிகமாக எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஒரு 3லேருந்து 4 லிட்டராவது நம்ம தண்ணீர் எடுத்துக்கணும். நல்ல கால்சியம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், கீரை வகைகள், சூப் வகைகள் எடுத்துக்கிறது, எலும்பு சூப் மாதிரி எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை பலப்படுத்துறதுக்கான பயிற்சிகளையும் மேற்கொள்ளணும். ஒரு 6 வாரத்துக்கு அப்புறமா ஸோ எளிமையான பயிற்சிகளை மேற்கொள்கிறது நல்லது. அதே மாதிரி சுவாச பயிற்சிகளையும் நம்ம பண்ணுறது நல்லது. இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு பாலூட்டும் பொழுதோ, இல்லை நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நல்ல சுவாசத்தை ஆழமாக உள்ளே இழுக்கணும். ஸோ சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது நம்மளுடைய வயிற்றுப்பகுதி வெளியில் வரணும். அதே மாதிரி சுவாசத்தை வெளிவிடும்போது வயிற்றுப்பகுதி உள்ளே போகணும். இந்த ஒரு பயிற்சியை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு அடிவயிற்று தசைகள் நல்லா பலமாகும். அதுவும் முக்கியமாக டெலிவரிக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது. நான் நிறைய பேர் யோசிப்பாங்க, நம்ம இப்பவும் அப்படி தானே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்று பகுதிக்கு அதிகமான அசைவுகளை கொடுக்க மாட்டோம். ஸோ நீங்கள் கான்சியஸாக சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது வயிற்றுப்பகுதி வெளியே வரணும், சுவாசத்தை வெளிவிடும்போது வயிற்றுப்பகுதி உள்ளே போகணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டுமாவது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடுப்பு வலி வரதை நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள்
அந்த கர்ப்ப காலத்திலே வந்து அடிவயிற்று பகுதிக்கும் இடுப்பு பகுதிக்கும் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. இதற்கான சில பயிற்சி முறைகள்லாம் இருக்குது, ஸ்குவாட்டிங் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா டெலிவரிக்கு அப்புறமா ஓரளவுக்கு நம்ம வந்து வலி வராமல் தவிர்த்துக்கலாம். இதே மாதிரி மகாராஜ தைலம் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ டெலிவரிக்கு அப்புறமா நம்ம இடுப்பு பகுதிக்கும் கால் தொடை பகுதிக்குமே வந்து மகாராஜ தைலம் வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வெது வெதுப்பான வெந்நீர் வச்சு நம்ம வந்து குளிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம குளிக்கும் பொழுது அந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து நல்லா பலமாகும். சில நபர்கள் வந்து சொல்லுவாங்க, எனக்கு இந்த டெலிவரிக்கு அப்புறமா தொடர்ந்து எனக்கு வந்து வலி வந்துட்டே இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு இப்போ வரைக்குமே அந்த இடுப்பு வலி வந்து இருக்கு அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான குறைபாடுகளோ இல்லை வந்து அந்த காலகட்டத்தில் இடுப்பு பகுதியில் உண்டான மாற்றங்களால உங்களுக்கு ஜவ்வு விலகலோ இல்லை காலுக்கு நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கு. ஸோ அந்த இடுப்பு வலியோட கால் வரைக்கும் அந்த வலி பரவுது, அதே மாதிரி வந்து ஒரு இழுத்து பிடிச்ச மாதிரியான ஒரு வலி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜவ்வு விலகல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன் சம்மந்தமான குறைபாடுகள் இருக்கும் பொழுது இந்த கர்ப்ப காலத்திலையும் பிரசவ காலத்திலையும் சுரக்கக்கூடிய இந்த ரிலாக்ஸின் ஹார்மோன் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதவிடாய் காலகட்டத்திலையுமே அந்த மாதவிடாய்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உடம்புல வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்கள்லுமே வந்து இடுப்பு வலி, கால் குடைச்சல் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வெந்தயம் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு அந்த உடலுக்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக ஈவன் இந்த ரிலாக்ஸின் ஹார்மோன் சுரந்தாலும் உடம்புல வந்து நம்மளுடைய எலும்புகளும் அதே மாதிரி மூட்டுகளும் வந்து நல்லா பலப்படும். ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இடுப்பு வலி வரதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும் பண்ணுறது நல்லது. ஸோ ஒரு டெலிவரிக்கு அப்புறமா ஒரு 6 வாரத்துக்கு அப்புறமா இதற்கான சிறப்பான பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள்லாம் வந்து இருக்குது. நம்மளுடைய கர்ப்பப்பையை மீண்டும் பழைய நிலைக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு, ஸோ இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை வந்து பலப்படுத்துறதுக்கான பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள் வந்து இருக்குது. ஸோ அந்த சிகிச்சை முறைகளை பண்ணும்பொழுது நமக்கு நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வந்து வந்துடலாம். ஸோ பிரசவத்துக்கு அப்புறமா அப்படிங்கும் பொழுது பேக் பெயின் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம எந்த பொசிஷனில் உட்காந்து ஃபீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியமான காரணம். அதே மாதிரி தண்ணீர் வந்து கம்மியாக குடிக்கிறது, இல்லை வந்து கால்சியம் சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் அடிவயிற்று தசைகளும் நம்மளுடைய பெல்விக் ஃப்ளோர் மசிலும் வீக் ஆகிறதும் ரிலாக்ஸின் ஹார்மோன் சுரக்கிறதும் தான் காரணங்கள். ஸோ இந்த மாதிரியான நிலைகளில் வந்து நீங்கள் நல்லா தண்ணீர் குடிங்க, எளிமையான நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்க, பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளையும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இடுப்பு பகுதியிலேருந்து கால் வரைக்கும் மகாராஜ தைலம் வந்து அப்ளை பண்ணிட்டு வெது வெதுப்பான வெந்நீர் வந்து நீங்கள் குளியலாக வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த இடுப்பு வலியை ஓரளவுக்கு சரி பண்ணிக்கலாம். பட் தொடர்ச்சியாக வலிகள் இருக்குது அப்படின்னா மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது. ஸோ பிரசவத்துக்கு அப்புறமா உண்டாகக்கூடிய இடுப்பு வலி, இதற்கு என்ன காரணம், இதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள். அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர்,
டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம். ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா. அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.